ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு, கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு, என் அம்மாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்காக மீன் வாஷிங் நடந்துகிட்ருக்கு. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் க்ளீன் பண்ணுறது தெரியாதவங்க என்ன போல் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதோட மீனோட பேர் மத்தி மீன். மத்தி மீன் குழம்பு அம்மா ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல். இது போல் கட்டாக்கிட்டு தலையை களைஞ்சி அது உள்ளே இருக்கிற போட்டு அது என்ன வெளியில் எடுத்து கதைக்கு முடிக்கணும். அம்மா இதில் சம்சாரிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட வாழை கட் பண்ணணும். ரெண்டாவது சைடில் உள்ள பாட்டை கட் பண்ணி தலையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற இப்படி உள்ள சாணத்தை எடுத்து பொடியை நம்ம மிக்ஸ் ஆக்குறோம். பரட்டும் காஷ்மீர் சில்லி. தேவையான அளவுக்கு போடணும். உங்கள் வீட்டுக்கு எத்தனை ஸ்பைசி காரம் தேவையோ அத்தனை போட்டால் மதி. பின்ன நார்மல் சில்லி பவுடர், வீட்டில் உண்டாக்கிய சில்லி பவுடர். மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட் குறைச்சி, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், இதில் மீன் கழுகியப்போ உளுவா பொடி வறுத்து பொடியாக்கிட்டு இதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ முருங்கைக்காய் போட போகிறாங்க. நல்லா மீனை க்ளீன் பண்ணி கழுகி இது போல் சிறிய பீஸாகி கட்டாக்கி வச்சது. அம்மாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பு. தேவையான அளவுக்கு முருங்கைக்காய் போட்டாச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். இன்னும் ஊற்றலை, கரைச்சிட்ருக்காங்க. கரைச்சி முடிச்சுட்டு ஊற்ற போது சொல்கிறேன். புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றியாச்சு. மீன் குழம்பு நம்ம எதில் வச்சாலும் டேஸ்ட் உண்டாகாது, ஆனால் சட்டியில் வச்சா டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க. சட்டி, அடுப்பு, மீன் குழம்பு நினச்சாலே நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எடுத்து வச்ச மசாலாலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். அப்போது கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதுக்குள்ளே போட்டோம். கருவேப்பிலை போட்டுட்டு ரொம்ப நேரம் மிக்சியில் அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு திருப்பி இப்படி திருப்பிட்டு எடுக்கணும், அவ்வளோதான். மீதி இப்போ இந்த மசாலாவை
மீனோட ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இந்த சேனலோட பேரே தமிழ் பொண்ணு மலையாளம் பயணம். மலையாளம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம். தேவையான அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணணும். தண்ணி இப்படி எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இப்படியே அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி. நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, கொதிச்சுருக்கு. அடுப்பு சட்டி மீன் குழம்பு கேரளா ஸ்பெஷல், மை மாமி ஸ்பெஷல். நல்ல மனம் நல்ல மனம். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி அண்ட் அம்மா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சந்திப்போம். டச்சா, பாய்.